ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கருவாட்டு குழம்பு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். மண் சட்டி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் அதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காயும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 சொம்பு அளவு தண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஏன்னா கருவாடுலேயே உப்பு இருக்குன்றதால 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நான் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்ச புளி தண்ணியை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் கருவாடை சுடு தண்ணியில் போட்டு அலசி ஒரு தனியாக கடாயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்படியே கருவாடை போடும்போது குழம்போட உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் கருவாடை உடையாமல் இருக்கும். ஸோ நான் வறுத்து எடுத்து வச்ச கருவாடை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டால் போதும். ஸோ 5 மினிட்ஸ் கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அந்த பூண்டை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நம்ம பொன்னிறமாக வறுத்து வச்ச பூண்டு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி சேர்க்கும் போது கொஞ்சம் குழம்பு நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை அது மேலே தூவி இறக்கிட்டோம்னா சுவையான கருவாடு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.